நாட்டு மக்கள் வேறு ஒரு நடைபயண நெடுந்தொடரை வேடிக்கையோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்களுக்கு போகிற இடமெல்லாம் ஒரு கேளிக்கை காட்டிக் கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் மு.க. ஸ்டாலின். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமான விறுவிறுப்பு கேளிக்கைகள். அந்த நடைபயண நாடோடிக்கு வருகிற கோபத்தினால் அடி வாங்குகிற ஆட்டோ டிரைவர்கள், பிறகு அடுத்த காட்சியிலே அவர்களை அணைத்து அவர்களோடு போட்டோ எடுத்துக்கொள்ளும் அடுத்த கட்ட விறுவிறுப்பான காட்சிகள். அந்த நெடுந்தொடையை பற்றி விமர்சனம் எழுத வேண்டுமானால் இந்த காஸ்டியூமருக்கு அதிக மதிப்பெண்கள் கொடுக்கலாம். சில கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட்டும் அவரிடமிருந்து வருகிறது. முதலில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில தவறுகள் நடந்திருக்கலாம், அதற்கு மன்னிப்பு கேட்கிறேன் என்கிறார். இனி கடந்த காலத்தில் நடந்த தவறுகள் இனி நடக்காது என்கிறார். தந்தையின் பகுத்தறிவு பிரச்சாரங்களை எல்லாம் உடைத்தறிவதைப் போல தனக்கு ஒரு ஆன்மீக போர்வையும் போற்றிக் கொண்டு பீடு நடை போட்டுக் கொண்டிருக்கிறார். இவர் காட்டும் இந்த கேளிக்கைகளை மக்கள் நம்புவார்களா? துணை முதல்வராகவும் இருந்து பல பொறுப்புகளை இத்தனை ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வகித்து வந்த ஸ்டாலின் இப்பொழுது ஏன் இந்த நடைபயண நாடகத்தை துவக்கி இருக்கிறார்? ஆனால் அதில் திரைக்கதை எழுதியவர்களை பாராட்ட வேண்டும். எந்த ஊருக்கு போனால் யாரை சேர்க்கக்கூடாது, எந்த கதாபாத்திரத்தை விளக்க வேண்டும் என்பதை அழகாக விளக்கி வைத்து, எந்த ஊரில் எந்த டீ கடையில் டீ குடிக்க வேண்டும், எந்த ஹோட்டலில் சாப்பிட வேண்டும், யாருடன் கைகுலுக்க வேண்டும், எங்கே கூட்டம் போட வேண்டும், சுய உதவிக்குழு பெண்கள் என்கிற பெயரில் யாரை பட்டுப்புடவை கட்டிக்கொண்டு அழைத்து வர வேண்டும். ஆனால் அவர் போகிற பாதையில் வருகிற பெண்களை பார்த்தால் வயலில் வேலை செய்கிற பெண்கள் கூட பகட்டான பட்டாடைகளுடன் வருகிறார்கள். இந்த காட்சியெல்லாம் ஜோடனை செய்த அந்த திரைக்கதை ஆசிரியருக்கு பாராட்டத்தான் வேண்டும். ஸ்டாலினின் இந்த நாடகத்தை பற்றி தான் இன்று பேசப் போகிறோம். இது குறித்து பேசுவதற்காக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி முருகன் அவர்கள் வணக்கம். வணக்கம். இந்திய ஜனநாயக காங்கிரசின் தலைவர் திண்டிவனம் ராமமூர்த்தி அவர்கள் வணக்கம். வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சங்கரதாஸ் அவர்கள் வணக்கம். ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாதான்னு இவர் கட்டுரையெல்லாம் எழுதி நிறைய கேள்விகள் கேட்டுட்டார். ஏன்னா அந்த கட்டுரையை எழுதும் போதே அவருக்கு நிறைய இத்தனை பக்கங்கள் தான் போட முடியும்னு பேஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்னால கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட அடுத்த கட்டத்துக்கு வர உங்களிடமிருந்து வருகிறேன். ஸ்டாலினின் இந்த கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட், கடந்த காலத்தில் அங்கொன்றும் எங்கொன்றுமாக நடந்த தவறுகள், அப்புறம் அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை சில தவறுகள் நடந்திருக்கு, இனி அது நடக்காமல் பார்த்துக் கொள்வேன் சொல்வதும், அவருடைய இந்த ஆடை மாற்றம், அப்புறம் ஆட்களை அரவணைத்து போகிற அந்த நாடகம், இதை பற்றியெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த போக்கு புதியதல்ல. ஏற்கனவே தோல்வியை தழுவிய போது கருணாநிதி என்ன சொன்னாரோ, என்னுடைய தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், என்னால் இயலாமைக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், நான் செய்ய தவறியதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி மீண்டும் எனக்கு பதவி கொடுங்கள் என்று தான் கேட்டார். பதவி கொடுத்தால் அவர் திரும்பி வந்தவுடன் திருப்பி கூட கொடுத்து விடுகிறேன் என்று கூட ஒரு அது புரட்சித் தலைவர் அவர்கள் உடல்நலையுற்று அமெரிக்கா சென்றிருந்த பொழுது இதே வார்த்தையை அவர் சொன்னார். செருப்பாக இருந்து செயல்படுவேன் சொன்னார். அதுக்கப்புறம் படகாக இருந்து செயல்படுவேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்னிடம் கொடுங்கள், நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னார். ஆக இந்த பதவி இல்லாமல் இருக்க முடியாது என்பதை கருணாநிதி மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறது. இன்றைக்கு ஸ்டாலினுடைய நடைபயணம் மீண்டும் அந்த செயல்களையே நினைவூட்டுகிற ஒன்றாக இருக்கிறது. நாங்கள் தவறு செய்யவில்லை என்று சொல்லவில்லை, தவறை திருத்திக் கொண்டோம் என்று சொல்லவில்லை, இனிமேல் நடக்காமல் பார்த்துக் கொள்ளுகிறோம். அவ்வப்போது நடந்தது வாஸ்தவம்தான். அவ்வப்போது நடந்தது வாஸ்தவம்தான் அப்படின்னு சொன்னா அவர் பார்த்து நடந்ததா அல்லது பங்கெடுத்து நடந்ததா? அவர் பங்கெடுத்து நடந்ததா? ஏன்னா எனக்கு ஒன்று தெரியும், எமர்ஜென்சி அப்போ இவர்
ஸ்டாலின் சிறையில் கொஞ்ச நாள் இருந்தார். காங்கிரஸ் பேரில் பழிய போட்டாங்க, அவரை யாரோ சிறையில் அடித்தாங்கன்னு. அது இல்லை. என்ன நடந்ததுன்னா, முதலமைச்சராக இருக்கிற கருணாநிதியோடு நேராக காரில் போய் இறங்கினப்போ அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் அவரை சிகரெட் வாங்கியார் சொல்லி அனுப்பி வேலை வாங்கியிருக்காங்க. அதனுடைய பிரதிபலிப்பாக தான் அது ஜெயிலில் நடந்தது. அது எதுக்காக சொல்கிறேன்னா, அங்கொன்றும் இங்கொன்றும் இல்லை, தவறுகள் நடப்பதை சமாளிப்பதற்கு வெளிவராமல் காட்டுவதற்கு அது ஒரு பேச்சு, அவ்வளோதான். அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்த தவறுகள் எங்களை அறியாமல் நடந்தது, எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்லலை. நடந்த தவறுக்கு பொறுப்பெடுத்துக்கிறார். எமர்ஜென்சி காலத்தில் இந்தியா முழுவதும் பலர் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் எந்த மாநிலத்திலுமே சிறை காவலர்கள் அடித்தார்கள் என்று புகார் வரவில்லை. தமிழகத்தில் மட்டும்தான் அந்த புகார். அதற்கு காரணம் அப்போது சொல்லுவார்கள், இவர்கள் காவல்துறையை அவ்வளவு கீழ்த்தரமாக நடத்திய கோபத்தை சிறையில் அந்த அதிகாரிகள் காட்டினார்கள் என்பார்கள். அது உண்மையா? அது உண்மைதான். ஏன்னா அந்த விசாரணையை நடத்துனதே வழக்கறிஞர் பராசரன் தான். மிக தெளிவாக சொன்னார், சிறையில் இதெல்லாம் நடந்திருக்கிறது வாஸ்தவம்தான், உங்களுக்கு உங்கள் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த நிகழ்வுகள் நடந்தது என்று அவர் சொல்லியிருக்கார். ஆகவே இவர்கள் வெளியே ஆடிய ஆட்டத்திற்கு எப்போ கிடைப்பாங்கன்னு காத்துட்டு இருந்தாங்க. அது அந்த நேரம் அதுக்கு அமைஞ்சு போச்சு. அதனுடைய பலகீனம் காங்கிரஸுக்கு வந்தது. காங்கிரஸ் அதனுடைய சங்கடத்தை அனுபவிக்க வேண்டியதாக போச்சு. ஆனால் இந்த நடைபயணம் ஒரு பெரிய விவகாரத்தை கொண்டாந்து விட்டுருக்கு. அவர் ஹிந்தியை நாங்கள் எதிர்த்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தை கேவலமாக வேற யாரும் சொல்ல முடியாது, நான் விமர்சிக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமில்லை, கருணாநிதியும் இதை விட கேவலமாக விமர்சிக்க முடியாது. ஏன்னா ஒரு மொழி திட்டம்தான் தமிழ்நாட்டில்ன்றத சட்டமன்றத்தில் நான் இருக்கும்போது சொன்னது, விவாதத்தில் சொன்னது, அரசாங்கம் அடித்து சொன்னது. ரெண்டாவது, ஹிந்தியை நாங்கள் எதிர்க்கலைன்னு எங்கே சொல்கிறாரு? ராஜஸ்தான் வியாபாரிகள்லாம் கூப்பிட்டு வச்சு, ராஜஸ்தானியர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்ககிட்ட போய் சொல்கிறாரு, யார்கிட்ட எதை சொல்லணுமோ அதை சொல்லணும்னு சொல்கிறார். எப்படியாவது ஓட்டை வாங்கணும், அந்த ஒரு ஓட்டும் முக்கியன்ற நிலைமைக்கு இன்னைக்கு வந்திருக்காரு. டெபாசிட்டை வாங்குறது. நீங்கள் இந்த நடைபயணத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த நடைபயணன்றது முதல்ல அவங்க அப்பா காலத்திலிருந்து வந்தது, அதை காப்பி அடிக்கிறாரு. அந்த திருச்செந்தூர் நீதி கேட்டு நெடும்பயணம் போனார். ஆமாம், அதாவது வேல் திருடன் வீரப்பன் எங்கே அப்படின்னு கேட்டாரு. இப்போ அவர் பக்கத்தில் தான் இருக்காரு. இப்ப கேட்கலாமே, அவர் பக்கத்தில் இப்போ கூட பிறந்த நாளைக்கு போய் கொண்டாடிட்டு இருந்தார். அவர் பக்கத்தில் தான் இருக்காரு, பிறந்த நாள் கொண்டாடுறாரு. அதுக்கு மாண்புமிகு புரட்சி தலைவர் அவர்கள் அப்போ ஒரு கமிஷன் போட்டார், பால் கமிஷன் சொல்லி. அந்த கமிஷன் அறிக்கையை யார் திருடுறதுக்கு காரணமா இருந்தாங்களோ அதிகாரியா இருக்கும்போது அந்த ராஜமாணிக்கம், இவங்க சண்முகநாதன், சதாசிவம், இவங்கெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு இருக்கிறாரு. அந்த நடைபயணம் போனார் வழியை வேல் திருடம் வீரப்பன் எங்கேன்னு சொல்லி அந்த போட்ட கமிஷன் அறிக்கையை திருடி இவரே சட்டமன்றத்தில் படிச்சாரு. அவருடைய இறுதியில அதுக்கான ஒரு சால்வேஷனே வரல, சட்டசபையில வச்சு அது நடவடிக்கை எடுக்கிறோம் இல்லை, கமிஷன் அறிக்கையை இவரே படிச்சுட்டாரு பாத யாத்திரை போயிட்டு அதுக்கு அடுத்து இவர் மாசத்திங் மாதிரி ஸ்டாலின் பெரிய லாங் மார்ச் பண்ணவர் உலகத்திலே மாசத்திங் தான். தன்னுடைய மனைவி இருந்தது கூட கவலைப்படாம போகாம தொடர்ந்தார். அது போல நினைச்சிட்டாரு. அப்படி பார்த்தா அப்படி ஒரு நடைபயணம் போன மாதிரி தெரியல. அவர் மல்டி பர்பஸா இருக்காரு. திடீர்னு மிதி வண்டியில போறாரு, ஆட்டோவில் போறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிராக்டர்ல ஏறி தேவிலால் மாதிரி பச்சை துண்டு கட்டிட்டு போறாரு. அதுதான் கண்ணதாசன் எழுதினாரு கருணாநிதியை பத்தி. அவர் சாவு வீட்டுக்கு போனா தன்னை பொணமா நினைப்பாரு, கல்யாண வீட்டுக்கு போனா தன்னை மாப்பிள்ளையா நினைப்பாருன்னு. அது போல போற இடத்துல RSS காரங்க கோயில்ல இது பண்ணிட்டு பிரசாதத்தை கொடுக்குறாங்க, தொட்டு கும்பிடுறாரு கன்னியாகுமரி மாவட்டத்தில். அவங்களே கேட்கறாங்க, நீங்களாம் RSSக்கு எதிர்ப்பானவங்களாச்சே, எங்களை கூப்பிட்டு பண்றீங்களான்னு, இனிமே அது மாதிரி நாங்க பேச மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு ஒத்தார் போல் தான் இன்றைக்கு கழகத்துல 90% இந்துக்கள் இருக்காங்கன்னு பேசுறாரு. எண்ணிக்கையில மைனாரிட்டி ஆட்சின்னு மாண்புமிகு அம்மா குறிப்பிட்ட போது, ஆமாம்
நான் வந்து சிறுபான்மையருக்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறேன், இஸ்லாத்துக்காக கிறிஸ்தவர்களுக்காக நடத்தி கொண்டிருக்கிறேன்னு சொன்னவர் இன்றைக்கு 90% உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்றது உடன்பிறப்பே மறந்துட்டாங்க. இந்துக்கள் இருக்கிறார்கள் அப்படின்ற லெவலுக்கு இன்றைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் இன்னைக்கு திருக்கோட்டியூர் போயிட்டு சாமி கும்பிட்றத பத்திரிகைலாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்ன கருணாநிதியே போன ஆட்சியில் அவர் அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சாங்க குடும்பத்தோட. கொண்டாந்து கற்பூர ஆரத்தி காட்டுறாங்க. ஒரு வண்டியில் அந்த வண்டியில் உட்காந்துட்டு இருக்காரு. அதை படம் எடுத்துட்டாங்க. தினமலர்லாம் அதை பிடுங்கி அடிச்சு கேமராலாம் நாசம் பண்ணி எம்ஆர்கே பன்னீர்செல்வம்லாம் பண்ணாங்க. அது பத்திரிகைலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது 89 போட்டிருந்தாப்புல இந்தியா டுடேவில் ஸ்டாலின் மருவத்தூருக்கு போய் சாமி கும்பிட்டு கற்பூரத்தை தொட்டு கும்பிட்றாரு. கழகத்திலும் இருப்பான் கடவுள் அப்படின்னு போட்டான். அதனால இவங்க வந்து உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும்னா ராமலிங்க சுவாமிகள். நீங்க திராவிடன்றதுக்கு என்ன, திராவிடன்னா சாமி கும்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்கா? தேசிய கீதத்திலே இருக்கு திராவிட உக்தல வங்கான். திராவிட பெயர்கள் தான் முருகன், வழிபாடு முருகன், சிந்து சமவெளி நாகரிகன்னு இருக்கு. திராவிடன்னா சாமி கும்பிடாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஊர்வம்பு வாங்கிட்டு வராங்க. அங்க அன்னைக்கு போய் மெட்ரோ ரயில் அடிச்சேன், இன்னைக்கு பார்த்து நேற்று அடிச்சா அவன் பேட்டியே கொடுத்துட்டான். நான் திமுக உறுப்பினர்னு. இவர் போற இடம்லாம் பாத்தீங்கன்னா கைத்தறி சங்கம் இருக்கு, எல்பிஎஃப்ல அந்த சங்கம் இருக்கும். அவங்கள தான் சந்திக்கிறாரு. மகளிர் சுதவி குழுனா அவங்க கட்சிக்காரங்க மகளிர் சுதவி அவங்கள சந்திக்கிறாரு. ஆட்டோ சங்கம் இருக்கும் எல்பிஎஃப்ல, அதை சந்திக்கிறாரு. யாரும் பொதுமக்கள் கிடையாது. அப்புறம் தனியா கொடுத்து செல்ஃபி எடுக்கிறார். இளைஞர்களை கிண்டல் பண்றான். இல்ல அந்த உண்மையிலே அந்த ஆட்டோ டிரைவர் அவருடைய அபிமானின்னு தெரியுது. அந்த ஆட்டோல வந்து இறங்கி இவரை பார்த்த உடனே அந்த செல்போன் எடுத்து அவர் பார்த்துட்டோம்னு ஆர்வத்தோடு ஓடி போனவனைத்தான் அவர் பட்டுன்னு அடிக்கிறார். ஆமா, இவர் வருவார் காத்திருக்கிறார். படம் எடுக்கிறதுக்கு ரேட் எல்லாம் முன்னெல்லாம் பிக்ஸ் பண்ணாரு. எலெக்ஷன் நேரத்தில் பக்கத்துல படம் எடுத்தா 1000, கூட குடும்பத்தோட எடுத்தா 2000 ரேட்டே பிக்ஸ் பண்ணார். போன எலெக்ஷன்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்து தான் திருடன் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அவர் விளக்கமே கொடுத்தார். தோடுடைய செவியன் விடமீதேறிய காடுடலை சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் சொல்லியிருக்காரு ஞான சம்பந்தர. உள்ளம் கவர் கல்வன்னா உள்ள என்னை விரும்புவன்னு அர்த்தம். இவர் அதை கல்வன் 2வது பதம் திருடன்னு சொல்லிட்டாரு. அதை மனதை கவர்ந்தவன்றத இவர் கல்வன் சொன்னாரு. டீ முடிச்சா பொங்கலூர் பழனிசாமிய திட்டினார், காட்டுமிராண்டித்தனார். ஆனா அது வேற ஆராய்ச்சி பண்றாரு. விநாயகர் நம்ம நாட்டு தெய்வம் இல்ல, 2ஆம் புலிகேசி வாதாபி வரை போய் சண்டை போட்டு அங்கிருந்து கொண்டு வரப்பட்டார், இம்போர்ட்டட் ஆவார். அதனால்தான் பஞ்சரத்ன கீர்த்தனைகள்ல வாதாபி கெனப்பதியும் பஜேகம் என்று பாடுகிறார்களாம். இதெல்லாம் முதலமைச்சர் இருந்த போது பேசின பேச்சுங்க. இதுல என்ன பண்ணாரு தெரியுங்களா? சிதம்பரத்துல திருமாவளவன் உள்பட எல்லாம் போய் அங்க தரிசனம் பண்ணிக்கிறாங்க. அந்த ஆறுமுகம் ஓதுவார ஒரு 500 பேரை உள்ளிட்டு போய் இந்த தேவாரம் திருவாசகம் திருமுறைகள்லாம் அவங்களே அங்க உள்ள கனவு திருச்சபையில எல்லாமே தான் படிக்கிறாங்க, இறைவனுக்கு வழிபடுறாங்க. இவர் சொல்றாரு எல்லாரும் உள்ள போயிட்டாங்களா, இவர் சட்டம் ஒழுங்கு மெயின்டைன் பண்ணுமே. தம்பி திருமாவளவா, நீ போற கும்பிடுற எல்லாரையும் உள்ள இட்டுன்னு போறிய, பாமக கேமக எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு. நந்தனா இருக்க வெளியே வந்து தான் காட்சி கொடுத்தாரு. யார்? இவர் முதலமைச்சர் ஆகிறவர். நந்தனாருக்கே அவர் வந்து தில்லை கூத்தான் வெளியே வந்து தான் காட்சி கொடுத்தாராம், சாமி இல்லைன்றவர். அதாவது அது அப்ரிசியேட்டிங் கெப்பாசிட்டியில் இருந்தால் ஒரு நிலையில் பேசுவது, எதிர்கட்சி வரிசையில் இருந்தால் ஒரு நிலையில் பேசுவது. இதுதான் அவங்களுடைய குடும்பத்திலே வழக்கம், வாடிக்கை. அதுதான் இப்ப நடைபயணத்தில் கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட் ஆகும். சார், நீங்கள் கேட்ட கேள்விகள் அடிப்படையில் ஸ்டாலினின் நடைபயணத்தை வைத்துத்தான் உங்களுடைய சமீபத்து கட்டுரை அமைந்தது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக தவறு நடக்கவில்லை, இதை ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணதே நீங்கன்றதான் உங்களுடைய சாரம். நீங்கள் இந்த நடைபயணத்தில் அந்த கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட்டை தவிர அந்த அவர் பேசுகிற பேச்சு, அவருடைய நடவடிக்கைகள், ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு பாணியில் பேசுகிறது, இவர் சொல்ற மாதிரி ஹிந்தியை எப்போ எழுதுன்றது, இதையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்ல, நான் வந்து ஏற்கனவே ஒரு கட்டுரை எழுதும் போது நிறைய இருக்குது, எதை எழுதுறதுன்னு தீர்மானம் பண்ண முடியல. அப்போ வந்து சரி, ஒரு நம்ம மேலெழுந்த வாரியா ஒரு எல்லாருக்கும் பரவலா தெரியணும்னு நினைச்ச விஷயங்களை மட்டும் நான் எழுதினேன். குறிப்பாக இன்றைய இளைஞர்கள் பத்திரிகைலாம் அதிகம் படிக்காத கிராமத்து ஜனங்கள்லாம் படிக்கட்டும் தெரியட்டும் நினைத்தேன். அது நல்ல விளம்பரமாச்சு. அதுக்கு இவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு அவங்க பத்திரிகைகளை புரட்டினா அதுக்கு 10 பதிலே வரல. அதுக்கு பதிலாக கலைஞர் அவர்கள் ஸ்டாலின் நமக்கே நாம பயணம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கல, எல்லோருக்கும் ஒரு பொறாமை வந்து எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்லி நழுவிட்டு போனாங்களே தவிர இதை பாயிண்ட் பை பாயிண்ட் ஆன்சர் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், பண்ணல. அடுத்தால நான் அதுல தெளிவா 2 விஷயத்த சொல்லியிருந்தேன்.
இப்போ நீங்க தான் தமிழ்நாட்டில் கட்சி அரசியலை வியாபார அரசியலாக மாற்றியவர்கள். உங்க இந்த கூட்டத்துக்கு வர்றவங்க கூட தின்பண்டங்கள், பிரியாணி பொட்டலங்கள், நீங்க விஸ்கிலாம் கொடுத்து கூப்பிடுறீங்க. உங்க கட்சிக்காரன் தான் சொன்னோம். ரொம்ப பாப்புலரான ஒருத்தர் என்ன ஐயா ரொம்ப நீங்க அட்டாக் பண்ணிட்டீங்க. நான் ரொம்ப அட்டாக் பண்ணனா கொஞ்சம் அட்டாக் பண்ண சொல்லாத. நான் அட்டாக் பண்ணது கரெக்டா இல்லையான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. எல்லாரும் அப்படிதான். அதான் நானும் சொல்லியிருக்கேன். அதை ஆரம்பிச்சு வச்சதே நீங்க தான் சொல்லியிருக்கேன். அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்ன நீங்க தெளிவா சொல்லுங்க, இங்க வர்றவன் யாரும் மக்கள் அல்ல, மக்களை சந்திக்க நடைப்பயணம் சொல்றதே ஒரு பொய்யான தலைப்பு, வர்றவன்லாம் உங்க கட்சிக்காரன் அப்படின்னு நான் சொன்னேன். இங்க பாரு நீங்க ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது யாரை பார்த்து கேட்குறீங்கன்னா விவரம் தெரியாதவங்கள்ட்ட கேட்குறீங்க. சின்ன பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்களை உட்காரச்சு பரிதாபம் முழிச்சிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட போய் கேட்கிறாரு. சரி என்ன வேணும்னு கேட்டுட்டு அப்புறம் நீங்க நான் சொன்னது உண்மைங்கிறத இன்னைக்கு ப்ரூவ் ஆனோன்னு இன்னைக்கு நான் அவர் அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணேன். நான் அன்னைக்கு சொன்னதை இப்ப ப்ரூவ் பண்றீங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் அடிச்சிட்டான்னு சொன்ன உடனே நானே கட்சிக்காரன் அவன் சொல்றான். சோ கட்சிக்காரன் தான் அந்த கூட்டத்துக்கு வர்றான். இது என்னன்னா நீங்க வழக்கமா நீங்க இதை பண்ணுவீங்க எலெக்ஷன் டயத்துல, ஏதோ பிரமாமா பண்றதா நினைச்சு ஆன்டி எஃபெக்ட் வர்ற மாதிரி பண்ண போறீங்கன்னு நினைக்கிறேன். அதை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க கட்சியில இருந்தே சொல்லியிருக்காங்க, தமிழ் பத்திரிகை ஒண்ணுல வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் இவர் விவசாயிகள் எல்லாம் சந்திக்கணும்னு சொல்லி கூட்டு வந்த ஆளுங்க, அந்த ஊர்ல இருக்கிற பதவி கிடைக்காத திமுக காரங்க விவசாய வேஷத்துல உங்க கட்சியாலே சொல்லியிருக்கான். அதை எடுத்து ஒரு பத்திரிகையில போட்டிருக்கிறோம், அதை படிங்க, இதுதான் இருக்குன்னு. சார் இருந்தாலும் நீங்க ரொம்ப கடுமையா அட்டாக் பண்ணிட்டீங்கன்னு அவருக்கு உள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு. கடைசி பேரால் நீங்க சொன்னது ஒரு ரொம்ப இதா இருந்தது. அதாவது இவருடைய மனோகரன் அவர்கள், நெடுஞ்செழியன் அவர்கள் வாரிசு பாருங்க. இப்போ நான் சொல்றது இந்த போக்கு அவருக்கு விவரம் தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் சார், தெரியலன்னா தெரிஞ்சவங்களை கூட்டு பேசலாம், புஸ்தகங்களை எடுத்து படிக்கலாம், நிறைய பண்ணலாம். அதெல்லாம் பண்ணல. கவர்மெண்ட் எப்படி நடத்தணும்னு சொல்லி நீ புரிஞ்சுக்கிட்டு எனது கொள்கைகள் இது என்று வகுக்கும் போது விவரம் தெரிஞ்சவங்கள்ட்ட பேசி அனுபவம் உள்ளவங்க அவங்க எல்லாம் பார்த்து அதெல்லாம் நீங்க விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. யாரும் அப்படி பண்றதே இல்ல. மக்களுக்கு நாம சொல்லி கொடுப்போம் உங்களுக்கு இது நல்லது அப்படின்னு. நீங்க மக்கள்கிட்ட போய் நாங்க என்ன பண்ணா உங்களுக்கு நல்லதுன்னு கேட்டா எனக்கு அது புரியல. இந்த நிமிஷம் வரைக்கும் புரியல எனக்கு அது. இவர் ஊர் ஊரா போய் மனு வாங்குறேங்கிறார். இவங்க கட்சியிலையும் எம்எல்ஏக்கள் இருக்காங்க, மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. இவர் கூட எந்த சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ இருக்கிற மாதிரி தெரியல. எந்த கட்சி பிரதிநிதியும், அதாவது மக்கள்னு காட்டுறதுக்காக கட்சி பிரதிநிதி கூட காட்டுறதில்லை. அப்படியானால் இவர் தன் கட்சிக்காரர்களையும் நம்பவில்லையா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில சட்டமன்ற உறுப்பினர்களையும் நம்பவில்லையா? அவர்கள் பணியாற்றவில்லையா? எதை சொல்ல வருகிறார் அவர்? இல்ல சார், நீங்க சரியா கவனிக்கணும். எப்பவுமே ஒரு டிவி அரசியல் கட்சியின் நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஃப்ரேம்ல அந்த ஓரத்துல நிக்கிறவங்களை நீங்க கூர்ந்து கவனிக்கணும். அங்க ஐ பெரியசாமி நின்றுட்டு இருக்கிறாரு, பரிதாபமா நின்றுட்டு இருக்கிறாரு. இது மாதிரி நிறைய பேர் நிக்கிறாங்க. நேரு மட்டும்தான் கொஞ்சம் முன்னாடி நடந்து. இல்ல, நான் நிறைய பேரை பாக்குறேன். அதெல்லாம் விட்டுட்டு இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த திட்டமே நான் மக்களை சந்திப்பேன் என்று சொல்லும் போது கட்சிக்காரர்களை சந்திப்பு மாதிரி ஒரு இமேஜ் வரக்கூடாதுன்னா நீங்க விலை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க போல் இருக்கிறது, கெஸ் பண்றேன். ஆனா மக்கள் வரணுமே. அப்ப மக்கள் மாதிரி வேஷம் போட்ட திமுக காரங்க வராங்க. இது ஒரு அரங்கேற்றப்பட்ட நாடகம். ஸ்டேட்மெண்ட். நான் கட்சிக்காரன் தான் சொல்றாரு. இப்ப சொல்றாரு. அன்னைக்கு ஆட்டக்காரன் அடிக்கணும் தான் சொல்லுது. அவர் என் கட்சிக்காரன்னு இவரே சொல்லி இருக்கணும். அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணவரே அவர் சொல்லல. இப்போ மக்களை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்றால் இதுவல்ல முறை. அப்புறம் மக்களை சந்திப்பது என்பது டைரக்ட் டெமோக்ரசி சிட்டி ஸ்டேட்ல இருந்தது. மக்களுடைய பிரதிநிதிகள் உண்மையானவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை கூப்பிட்டு கேட்டாலே போதும். நீங்க கார்ல போகும்போது சார் உங்க டாக்ஸி டிரைவர் தம்பி எப்படி என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னாலே போதும். இதுக்கு மக்களை போய் நேரடியாக சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கேட்டா போதும். அதான் டெமோக்ரஸியுடைய ஸ்ட்ரென்த். திராவிட முன்னேற்ற கழகம் கிராம அளவில் அல்லது வார்டு அளவில் தன்னுடைய கால்களை இழந்து விட்டது. சோனியா காந்தியிடம் பேசுவதற்கு வசதியாக இருக்க என் பேரம் படிச்ச ஹிந்தி அப்படின்னாரு. மக்களுடைய பிரதிநிதிகள் உண்மையானவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை கூப்பிட்டு கேட்டாலே போதும். நீங்க கார்ல போகும்போது சார் உங்க டாக்ஸி டிரைவர் தம்பி எப்படி என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னாலே போதும். இதுக்கு மக்களை போய் நேரடியாக சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கேட்டா போதும். அதான் டெமோக்ரஸியுடைய ஸ்ட்ரென்த். அது உங்களுக்கு ஆர்வம் இல்ல. நீங்கள் ஒரு வேஷம் போடுகிறீர்கள். நீங்க அழகா சொன்னீங்க, இவங்களுக்கு வேண்டியவங்க உறவினர்கள் படித்தவர்கள்லாம் உண்டா உட்காந்து புதுமையா ஏதாவது பண்ணி புது அரசியலை ஆரம்பிப்போமா என்று ஒரு திட்டம் போட்டு வந்ததுன்னு ஒரு பத்திரிகையில் வந்திருக்கு. அந்த பேரே சொல்லியிருக்காங்க, அவருடைய திட்டம் இதுன்னு சொல்லி.
அந்த திட்டம் எப்படி எஃபெக்டிவ் எல்லாம் வந்து தமிழக மக்கள் விவரமானவங்க. நான் அதான் ஒருத்தர் சொன்னேன், இந்த இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி தானாவே ஜெயிக்கிறதுக்கு இன்னும் ஸ்பீடா இது பண்ணணுங்கிறத இவங்க சும்மா இருந்தாலே போதும் போது இவங்களே பண்ணிடுவாங்க என்னுடைய வியூ. இப்போ இந்த கட்சிக்காரர்கள், மாவட்ட செயலாளர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இல்லாம இவர் போய் வாங்குறாரு. அவங்க எல்லாம் இப்ப எங்க போனாங்க? இல்ல எனக்கு திமுக காரனே உங்களை நம்பி நான் இல்லைங்கிறாரா ஸ்டாலின்? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மரியாதையும் இல்லாம போச்சு. எவ்வளவு கொடுத்து அழைச்சாலும் கூட யாரும் வரமாட்டாங்க. வரமாட்டாங்கன்னு சொன்னா இப்பெல்லாம் டிவி வந்தாச்சு. அதனால ஒரு கூட்டத்தில் இருக்கிறவங்களுடைய முகம் இன்னொரு கூட்டத்திலேயே இருக்கிறது நல்லா தெரியுது. அதனால யார் வராங்கன்றது பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சு போகுது. அந்த நிலைமை இல்லை. மாநாடுகள் முடிஞ்சது, கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் முடிஞ்சது, மற்ற எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ வேற வழின்றது சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்ற எல்லாம் கேட்டீங்க. இந்த நடைபயணம் எப்போ நடக்குது? சட்டமன்றம் நடக்கிற பொழுது. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவரு, சட்டமன்றத்துக்கு போகாம இங்க நடந்துட்டு இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் கிராம அளவில் அல்லது வார்டு அளவில் தன்னுடைய கால்களை இழந்து விட்டது. ஆள் இல்லை. ஆள் இல்லையா? ஆள் இல்லைன்னா அவர்களை விலக்கி வைத்து விட்டு தனக்கென்று ஒரு தனி அணியை உருவாக்குகிறாரா ஸ்டாலின்? விலக்கி வைத்ததுன்றது அது ஓரளவுக்கு இருக்கலாம். ஆனா பொதுவாகவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேறு இல்லாம போச்சு. மேலேயே இருந்துட்டாங்க. வேறு இல்லாமல் போனதுனால இப்போ நானா உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்றதுனாலும் வந்துருக்கு. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் கையில் காசு தான் இருக்கு, ஆள் இல்லை. அதனால இது பணம் கொடுத்து வர்றதை விட நாமே நேராக போகணுன்றது. அதில் அரசியல் ரீதியாக போட்டி எப்படி வருதுன்னா, லீடர்ஷிப். ஏன் மற்றவங்கெல்லாம் காணும், பக்கத்துலலாம் காணுமேன்னா தன்னை மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா தான் ஒன் மேன் லீடர்ஷிப் வரும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதை வெற்றிகரமாக நடத்தி காட்டினவர் கருணாநிதி தான். ஏன்னா அவர் அண்ணாவுக்கு பிறகு, அண்ணாவுடைய மறைவு திடீர்னு ஏற்பட்டது. பிறகு மற்றவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிச்சு கட்டினார். அண்ணா இருக்கும்போதே EVK சம்பத் அனுப்பினார். அண்ணா போன அப்புறம் நெடுஞ்செழியன் தான் தமிழ்நாடு பூரா நினைச்ச காலத்தில் அவரை அனுப்பினார். இப்படி கோவிந்தசாமி அனுப்பினார், ஒவ்வொருத்தரையும் அனுப்பி விட்டார். மதியழகன் அனுப்பினார், ஒவ்வொருத்தரையும் அனுப்பினார். அதனால தன்னை மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது. அதனால தான் இன்றைக்கு தந்தையும் தனையனும் ரெண்டு பேருமே அவருடைய நடைபயணத்தை இவர் பாராட்டுறதும் இவருடைய செயல்களை அவர் பாராட்டுறதுமா இருக்கே தவிர, அவங்க சொன்னாங்க ஆதிசங்கர் போட்டு வச்சு, அந்த நிகழ்ச்சி நடந்தப்ப நான் தான் இருக்கேன், அந்த கல்யாண மாடியில் நான் இருக்கேன், திருமண மாடியில் நான் இருக்கேன். அவர் எதிர வந்தார் ஆதிசங்கரை. அந்த பொட்டுக்கு அவ்வளோ பெரிய விமர்சனம் நடந்தது. இன்னைக்கு என்ன அது? இந்த இந்திக்காகப்பட்ட சிரமத்தை நம்ம அனுபவிச்சவன். இன்னும் எங்க வீட்டு பிள்ளைங்க ஸ்கூல்ல இந்தி ஒரு இதை எடுங்க அப்படின்னு சொன்னா வெறுப்பு வருது அவங்களுக்கு. ஆனா இவர் என்ன பூச்சப்படாம எழுதின ஒரு கருணாநிதி. என்னுடைய மருமகன் அங்க டெல்லியில சிறப்பாக செயல்பட முடியுதுன்னு சொன்னா இந்தியும் ஆங்கிலமும் புலமை பெற்றிருக்கிறதா அப்படின்னாரு. சோனியா காந்தியிடம் பேசுவதற்கு வசதியாக இருக்க என் பேரம் படிச்ச ஹிந்தி அப்படின்னாரு. அதனால நீங்க அங்க ஒன்னா பேசிட்டு இங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆங்கில கல்வியே வேண்டியில்லை இப்போ நர்சரியில், எலிமெண்டரி ஸ்கூல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் இப்போ தானே வச்சாங்க யார் யார் எத்தனை ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு, திராவிட முன்னேற்றத்தில் யார் யார் நடத்திட்டு இருக்கிறாங்கன்ட்டு. அந்த ஸ்கூலில் என்ன பயிற்சி மொழின்றதெல்லாம் கொடுத்தாங்கல்ல. அதுக்கப்புறம் அந்த பேச்சை நின்று போச்சு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை மிகப்பெரிய பிரச்சனையாக சொன்னாங்க. இந்த நடைபயணத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இந்த மாதிரி இருக்குன்ட்டு யாராவது சொன்னாங்களா? யாராவது கேட்டாங்களா? இவ்வளோ பேரை சந்திச்சார மக்களை, அவ்வளோ மக்களும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி பேசவே இல்லையே, சொல்லவே இல்லையே, இவர்கிட்ட கூட குறை சொல்லியே. அப்ப என்ன அர்த்தம்? ஆக பிரச்சனைகள் இல்லாத பிரச்சனைகளை, மிக ரொம்ப சாதாரண பிரச்சனைகளை ஒரு பிரச்சனை மாதிரி காட்டி தன்னை நிலைநிறுத்தி கொள்வது ஒன்று. அதனால்தான் அவங்க அண்ணனே சொல்லிட்டு போனாரு, அது ஒரு டைம் பாஸ். காமெடி டைம் அவங்க அண்ணனே சொல்லிட்டு டைம் பாஸ் அப்படின்றாரு.
இந்த அளவுல திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய பலகீனத்தை இந்த நடைபயணம் மூலமாக மறைக்க முயன்று மிக கேவலமாக தோற்று போயிருக்கிறதுன்றதுதான் என்னுடைய எண்ணம். திராவிட முன்னேற்ற கழகத்தினரே எனக்கு தேவையில்லை, நான் தனியன், எனக்கு புகழ் உண்டு, நான் கட்சிக்காரனை சேர்க்க மாட்டேன், மாவட்ட செயலாளரை சேர்க்க மாட்டேன், சட்டமன்ற உறுப்பினர்களை கண்டுகொள்ள மாட்டேன், நான் வைத்ததுதான். ஏற்கனவே துரைமுருகன் ஒரு பேட்டியில் சொன்னார், என்ன எல்லா பெருமையும் கருணாநிதிக்கும் ஸ்டாலினுக்குன்னே சொல்றீங்களே அப்படின்னா, போர்ல எத்தனையோ பேர் இருப்பாங்க வீரர்கள், ஆனா வெற்றி பெற்ற மகாராஜாவுக்கு மட்டும்தானே பெருமைன்னு இது ஒரு மன்னராட்சி மனோபாவம் திமுகவில் இருப்பதை மறைமுகமாக அழகாக சொன்னார். இப்பொழுது கட்சிக்காரர்களை விலக்கி வைத்து விட்டார். மேலும் தன்னை முன்னிறுத்துவதன் மூலம் இன்னும் தன்னை தன் தந்தை நீ டிக்ளேர் பண்ண வைப்பதற்காக தந்தைக்கு எதிராக நடக்கிற ஒரு நடைபயணமா, அல்லது இந்த திமுகவே தேவையில்லை என்று சொல்லி புறக்கணித்து விட்டு தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை அமைத்துக் கொள்ளுகிற ஒரு முயற்சியா, எப்படி பாக்குறீங்க? அவங்க முதல்ல நீதி கேட்டு பேரணி பொதுக்கூட்டம்னு வச்சாரு. அதுக்கப்புறம் விடியட்டும் முடியட்டும் அப்படின்னாரு. யாருக்கு விடியறது, யாருக்கு முடியட்டு, இவருக்கு விடியுமா இல்ல அழகிரிக்கு முடியுமா, அவருக்கு விடியுமா அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் நமக்கு நாமேனாரு. அவர் ஊருக்கு போனதும் அவர் ஒண்ணு ஓட்டுறாரு, எமக்கு நீ ஏன் அவர் ஓட்டுறாரு. அவங்க புள்ள 27 வயசு ஆகுது, 26 முடியட்டும் 27 விடியட்டும் அப்படின்னு அவங்க சன்னு ஓட்டுறாப்புல, அங்க மதுரையிலே ஓட்டுறாப்புல. மதுரையில போய் இவர் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பேசுறாரு. மதுரையில தான் நீங்க சட்டம் ஒழுங்கு சாக்காடாக்கி அங்க பத்திரிகைக்காரங்களாம் கொளுத்தி இன்னும் இப்போ அப்பீல்ல போய் அட்மிட் ஆயிருக்கு. அங்க போய் சட்டம் நீங்க இருக்கிற இடம் எங்க சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கும்? அழகிரியே சொன்னாரு, அழகிரிக்கும் இவருக்கும் உள்ள பிரச்சனை தான் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. அதை முன்னிறுத்தி தான் தன்னுடைய கழகத்தில் உள்ள உறுப்பினர்களை டிரெஸ் கோடு மாதிரி வேஷ்டி கட்டாதீங்க, கரை போட்ட இது இருக்கக்கூடாது, எல்லாம் பேண்ட் ஷர்ட் டிரெஸ் கோடு மாற்றி கொண்டு வராது. மக்கள் யாருமே கிடையாது. அதனால தன்னை முன்னிலைப்படுத்த தான் இவர் எப்படி ஒரு தனி ஆவர்த்தனம் பண்றாரு. நாடாளுமன்ற தேர்தலே தொகுதியா போய் அழகிரி திமுக ஊழல் கட்சி ஓட்டுக்கு போடாதுன்னு சொன்னாரு. தென்மண்டல அமைப்பு செயலாளர், மத்திய அமைச்சராக இருந்தவர், அவரு ஒரு ஆய்வு பண்ணி இது ஊழல் கட்சி, இதுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு வந்தாரு. இப்ப ஏர்போர்ட்ல கேட்கறான், இப்பயாவது எதனா செய்கூலி சேதாரம் போக தேருமா சட்டமன்ற தேர்தலில்? அது படுபாதாளத்தில் ஊந்து போய் எலும்பு முறிஞ்சு போய் கிடக்குது அந்த யானை. மறுபடி தூக்கி விட்டாலும் அது எலும்பு தான் தூளாகும் மொழி, அது தேராது. சொன்னது யாரு? அழகிரி. இது மட்டும் இல்ல, திருவண்ணாமலை வேலு காலேஜுக்கு போறாரு. இவர் என்னமோ அப்துல் கலாம் மாதிரி கிளாஸ் எடுக்க போறாரு. ஸ்டாலின் கோட் சூட்லாம் போட்டு அங்க போய் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருந்தார். வேணும் அட்டாமிக் எனர்ஜி பத்தி எடுக்க போறாரா, ஏவுகணை ஃபார்முலா சொல்லி கொடுக்க போறாரா? இதை அவங்க அப்பா கிட்ட சொல்லாம போயிட்டாரா. டிவிலாம் போட்டான். காலையில பார்த்தா முரசொலியில ஒரு படம் இல்ல. கேட்டா கருணாநிதி சொல்லிட்டாரான், ஒரு படத்தை அவன் படத்தை போடாத, என்ன மீறி செயல்படுறான், என்கிட்ட என்ஓசி வாங்காம போயிட்டான். அதுக்கப்புறம் தான் இப்ப இந்த நமக்கு நாமே பயணத்துக்கு காலில் ஊந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாரு. இந்த பயணத்துக்கு இப்பதான் முச்சி முகர்ந்து ஸ்டாலின் பேர் வச்சது சரின்ட்டாரு. இப்பதான் சொல்றாரு, இரும்பு மணிதான் அவன், அந்த பேரை தான் இவருக்கு வச்சேன் அப்படின்னு. அவர் ட்ரிபிள் சின்னு பேசிட்டு வர போற இடத்துல கவர்மெண்ட் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன். உங்களுக்கே தெரியும், 1976 நள்ளிரவு ஜனாதிபதி பக்ருதீன் அலி அகமது 54 குற்றச்சாட்டை கேட்க ஆல் இண்டியா ரேடியோவெல்லாம் ஆகாசவாணியில சொல்லி அவருடைய ஆட்சியை கலைச்சாங்க. இந்த கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதுக்காகவே கலைக்கப்பட்ட ஆட்சி. அவங்க என்ன சொல்றாங்க இப்போன்னா, கமிஷன் தான் போட்டாங்க என்ன இருக்குதான்னு பார்க்க சொல்லி, அதுக்கு அது ஒன்றும் இல்லைன்னு விட்டுட்டாங்க. எங்க பேர்ல வழக்கே இல்லை. பூச்சி மருந்து உள்பட சிபிஐ வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்டு கோர்ட்ல எஃப்ஐஆரும் போட்டாச்சு. வழக்கே போடலன்னு வாதிக்கிறாங்க. அவங்க தரப்புல வழக்கே போடல, கமிஷனர் நின்று போச்சு. அப்ப வீராசாமி நாயுடுன்னு சிஜேஎஃப் இது ஹைகோர்ட் இருந்தாரு, அவர் பேர்ல டிஏ கேஸ் போட்டான் சிபிஐ. உங்களுடைய பஞ்சப்படி என்ன, சம்பளம் என்ன, உங்களுக்கு எப்படி இந்த அமௌண்ட் கிடைச்சது? ஏன்னா இவருக்கு அவருக்கு உள்ள தொடர்புக்காக அவரை பிடிச்சான். அப்போ இப்ப அவர் இறந்துட்டாரு. அதே போல நம்ம கத்தீட்ரல் பிரான்ச்சில் இவர் அப்ப 100 ரூபா நோட்டு செல்லாதுன்னு அறிவிக்க போறாங்க அப்படின்னு ஒரு வதந்தி. இந்திரா காந்தி அம்மையார் இவர் போய் 50 ரூபா 20 ரூபா நோட்டு சேஞ்சு கேட்கிறாரு. அங்க பேங்க் ஸ்டாஃப் எங்களுக்கு பகல் நேரத்தில் சரியா இருக்க முடியாது, ஈவினிங் டைம்ல ஓட்டி கொடுத்தாதான் நாங்க சில்லறை கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. அது 2 நாள் 3 நாள் இவருக்கு 35 லட்சம் ரூபாய்க்கு சில்லறை கொடுத்தாங்க. அது லெட்ஜர்ல அதெல்லாம் என்ட்ரி ஆகி போச்சு. இவர் சேஞ்சு வாங்கினது.
இவ்வளவும் விசாரிச்சு கண்டுபிடிச்சி தி ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் இஸ் சயின்டிபிகலி கரப்டட்னு எழுதி போயிருக்கான். ஒண்ணுமே இல்லை. ட்ரிபிள் சிஏ பேசுறாரு. இதை பண்ணது இந்தியாவுக்கே முத இந்த கமிஷன் போடப்பட்டது ஊழல் வழக்காக. உங்க பேர்ல தான் ஒரு கமிஷனுக்காக ஊழலுக்காக ஒரு ஆட்சி போச்சுன்னா அது திமுக ஆட்சி தான். அதுக்கடுத்து சட்டம் ஒழுங்குக்காக போச்சு. சட்டம் ஒழுங்குக்கு நீங்க தான் ஆட்சியை பறி கொடுத்துக்கிறீங்க, ஊழலுக்கு நீங்க தான் பறி கொடுத்துக்கிறீங்க. நீங்க போய் ஊரா என்னமோ வடலூர் வள்ளலார் போலவும் ஊரா போய் பரிசுத்தமா பேசிட்டு வரீங்களே, இது யாரு ஏத்துக்கொள்வாங்க? அம்மாவை குறை சொல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? 46 வழக்கு போட்டீங்க, எல்லா வழக்கையும் சந்தித்து இன்றைக்கு நிரபராதின்னு வந்திருக்காங்க. ஒரே ஒரு வழக்கு அது போல ஒரு பால வழக்கை கூட ஒரு அருகதையற்ற முறையில் நீங்களே கேபினெட்டை உங்க ஆட்சியில வச்சு நீங்களே வாபஸ் வாங்குறீங்க. இதே வழக்க எஸ்ஆர்பி கோரிக்கை வச்சாரு. எத்தனையோ வழக்குல வெளியே வந்துட்டீங்க நிரபராதின்னு, பொய் வழக்கு. இந்த வழக்கையும் கேபினெட்டை வச்சு வாங்கன்னு. நான் கொல்லைப்புறமெல்லாம் வரமாட்டேன், நீதி தேவதை சந்தித்து நான் நிராகரிப்பேன். இந்த ஒரு வழக்காக அந்த அனாவசியமான அது போல ஈன செயலை செய்ய மாட்டேன் என்று சொன்னவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். இன்றைக்கு அங்கேயே இருக்கிற அப்பாவும் பேசினாரு, சட்டசபையில் பேசியிருக்காரு. இன்றைக்கு அதை விடுவிச்சுட்டாங்க. வந்தாரு, உட்காந்தாங்க, ஆல் ஆர் அக்யூட்டல், டீடைல் வில் ஃபாலோன்னு. அதுக்கு தமிழ்நாட்டில் எதுக்குமே போகாத கட்சிகள் பாமக எல்லாம் படையெடுத்தீங்க, போய் அப்பீல் போன்னு. இந்திய ஜுடிஷியரி வரலாற்றிலே இல்லாம விடுதலை பண்ணவங்கள உள்ள வச்சுட்டு விசாரிக்கணுமா? உள்ள இருக்கிறவங்க ஒன்னே என்ன விசாரிங்க குயிக்கா, எனக்கு ஜாமீன் கொடுன்னு கேட்பாங்க. வெளியே போனவங்கள நிரபராயம் சொன்னவங்கள உள்ள வச்சுட்டு விசாரிச்சுதான் கிடையவே கிடையாது. மாண்புமிகு அம்மாவுடைய வழக்கில் இனிமே கன்விக்ஷன் என்ற பேச்சுக்கே இடையில்லைன்னு சொல்லிட்டாங்க. புகழ்பெற்ற சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் அந்த வழக்குகளை பிடிச்சிக்கிட்டு அலைஞ்சிருந்தாங்க. அது தேரல. நாடாளுமன்ற தேர்தலில் பேசிட்டு வந்தார். இதே மாதிரி 7 லட்சம் கிலோமீட்டர் பயணம். யாரு? ஸ்டாலின். அந்த மோடியும் இல்லை, லேடியும் இல்லை, எங்க டேடின்னு. எங்க அம்மா சுற்றுப்பயணத்தில் அடித்த சுனாமியில 37 நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற சுனாமியில இருக்கிற இடம் தெரியாம போனாங்க. நொந்து போய் உட்காந்துக்கிறாப்புல கருணாநிதி. மகளிர் சுய உதவி குழுக்கெல்லாம் இப்போ ஒரு செல்போன் கொடுத்தா அதுக்கு சிம் கார்டு கொடுப்பாங்க. இது என்ன ஒரு இம்மெச்சூர்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அந்த கேள்வி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, எனக்கு அது புரியல. அதாவது அவர் நீங்கள் நேரடியாக முதல்வருக்கு போன் பண்ண முடியுமா என்று கேளுங்கள். எதுக்கு பண்ணணும் எனக்கு புரியல சார். நம்ம அந்த காலத்துல இருந்தே சொல்றோம், சிஸ்டம் புரியாம நிறைய பேர் நேரடியா நடவடிக்கைகளை இறங்குனீங்கனாலே, நான் ரொம்ப உரிமையோட சொல்றேன் சார், எல்லாரும் வச்சுக்கிட்டேன், அரசியல்வாதிகளுக்கு என்று வரைமுறைப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகள்ல திறமையா இருங்க, அதிகாரிகளுக்குன்னு உள்ள வேலையை அவனை செய்ய வைங்க. அந்த காலத்துல நான் எழுதியிருக்கேன், நீங்க படிச்சீங்களா இல்லையா தெரியாது, பசுபதினு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார், சீனியர் மேன். நான்லாம் அப்பதான் சர்வீஸ் வரோம். அவர் தான் முத செக்ரட்டரி டு கவர்மெண்டா இருக்கும்போது அவர் டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரியா இருந்தார். அவர் என்ன பண்ணுவாரு, நேரம் திண்டிவனத்துல போய் அந்த பஸ் டிப்போல இருக்கிற நீ யாரும் பாரு, அவன் யாரு பண்ணா அந்த செக்ரட்டரி வந்திருக்க, அவனை கூப்பிடுவோம், சஸ்பெண்ட் ஆகணும். நாங்க இப்ப மெதுவா சொன்னோம், இது சரியில்லை, நீங்க உங்களுக்கு வரையறுக்கப்பட்ட வேலையாகிய கொள்கைகளை எழுதி கொடுக்கறது, அமைச்சருக்கு உதவி பண்றது, ஃபைல் பாக்குறது, இதுதான் அங்க பிரிஸ்கிரைப்டு ஒர்க்கு. அதை விட்டு நீங்க வெளியே இப்போ உங்களுக்கு திண்டிவனம் டிப்போல ஒழுங்கா வேலை நடக்குன்னு தெரிஞ்சா நீங்க உடனே டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் கூப்பிட்டு அல்லது அவர்களை டிப்போ மேனேஜருடைய அடுத்த ஆளை கூப்பிட்டு அது என்னன்னு பாருன்னு சொல்றதுதான் ஒத்துக்கொள்ளப்பட்ட நடைமுறை. இதை நீங்க பண்ணீங்க உளம்பிரும் அப்படின்னு சொன்னோம். அதை அவங்க கேட்டு அப்படி ஒரு மாதிரி தயங்கி விட்டுட்டாங்க. அப்புறம் மெதுவா கலைஞர் ஆட்சியில தான் முத இதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. சிஎம் ஆபீஸ்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு வேண்டிய ஆளுங்களை, இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒவ்வொரு மந்திரியையும் கண்காணிக்க வைக்கிறது. எங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா நாங்க உள்ள இருக்கிறோம்ல கவர்மெண்ட்டுக்குள்ள. மந்திரிகளே எங்கிட்ட சொல்லிருக்காங்க, நான் பேர் சொல்ல விரும்பல, நான் திடீர்னு உங்களை முதல்வர் வர சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க சார், நாங்க போவோம், என்ன மேன் ஒழுங்கா வேலை நடக்கணும் கேள்விப்பட்டா கண்ணா அப்படின்னு திட்டுவாங்க. எதுக்கு திட்டுறாங்கன்னு தெரியாது, என்ன வேலை ஒழுங்கா நடக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. வெளியே வந்த உடனே அந்த நைஸா ஒரு பிஏ பேரை சொல்லுவாரு, நான் இப்ப சொல்ல விரும்பல, அவர்கிட்ட கேட்போம், என்னங்கண்ணா நீங்க சரியா நடந்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சரியான பேர் கேட்டா, இல்ல அவங்க ஏதோ அவங்களெல்லாம் நீங்க பாக்குறதுல அப்படின்னு இப்படி என்னத்தையோ சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அப்புறம் என்ன பண்ணோம், ஒரு குறிப்பிட்ட ஆளை போய் பார்த்து குடும்பத்துல நீங்க தான் பண்ணணும், சரி வா போலான்ட்டு அவங்க போவாங்க. கடை தெருவுக்கு போகணும், அதுக்கெல்லாம் பே பண்ணணும். இது ஒரு ரொட்டீன், ரொம்ப ரொட்டீன். நான் அதை குற்றச்சாட்டா வைக்கல, தெரியட்டும்னு வைக்கிறேன். சரி, இதை ஆரம்பித்து வைத்தது தமிழ்நாட்டில் நீங்க தான்.
அப்புறம் வந்து ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அங்க ஒருத்தன் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டான். என்னப்பா இப்படி பண்றீங்கன்னு கேட்டாக்கி, சார் அவனை நீங்க திட்டாதங்க, அவன் இன்னாருக்கு வேண்டியவன் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் பேரை சொல்லுவான். அப்படியா அப்படின்னு கேட்போம் நாங்க. இப்படி எல்லாம் குழப்பி தள்ளியாச்சு. அதை வச்சுட்டு இப்ப நீங்க என்ன பண்ணும், இதை பத்தி பேசாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இப்ப இந்த விவாதங்கள் வராதுல்ல. அப்புறம் சார் தன்னிட்ட வேலை பார்க்கிற பியூனுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறது, அவனுக்கு 3 பிளாட். பியூன் ஒரு ஐஏஎஸ் ஆபிசருக்கு ஒரு பிளாட் கிடைக்காத காலகட்டத்தில், எனக்கெல்லாம் கவர்மெண்ட் பிளாட்டே கிடைக்கல, அவங்ககிட்ட தரமாட்டாங்க. அங்க சொல்லிடுவாங்க, உங்களை பத்தி இவர் அப்படி பேசினாருங்க, உங்களை பத்தி இப்படி பேசினாருங்க, இவர் காமராஜருக்கு வேண்டியவருங்க, இவருக்கு கொடுக்கறது காமராஜர் கொடுக்க வேண்டிய மாதிரி எனக்கு பேசினவெல்லாம் எனக்கு தெரியும். பரவாயில்ல, நாங்க அதை எதிர்பார்க்கலன்னு வச்சுங்க. சோ நீங்க என்ன பண்ணீங்க, இந்த தவறுங்கிறது ஒரு பகுதி தான். அந்த காலத்துல வந்து இதை பத்தி பிளாட்டவே எழுதியிருக்காரு. The mistake committed by the politician and the leader is only a பகுதி. ஆனா இது செலுத்துகின்ற அந்த பாடம் இருக்கு பாருங்க, அது முன்னோடியாகி பின்காலத்தில் வருபவர்கள் அதை பின்பற்றி சமூகமும் அரசியலும் எல்லாமே அழிந்து போகுதுங்கிறது எங்க குற்றச்சாட்டு. உங்க மேல எதிர்ப்புல சொல்லல, இதை சயின்டிபிக்கா நாங்க ஆர்கியூ பண்றோம். நீங்க பண்ணி வச்சுட்டு போனதுடைய விளைவு தான் இது. அப்புறம் தமிழ்நாட்டில் அழகா கேளுங்க, இந்த இருக்காரு சாட்சி, இதை ஆரம்பிச்சது நீங்க தான். இதுக்கு முன்ன எப்படி இருந்தது, இன்னும் பெரிய இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் நீங்க எப்படி இருந்தது எனக்கு தெரியாதா? நான் வந்து உனக்கு இந்தி வேண்டான்னு சொல்றதுக்கு உரிமை இருந்தா இந்தி வேணுங்கிற சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு சொன்னதுக்கு என்னை அடிப்பேன். நான் காலேஜுக்கு போவேன்னு சொன்னேன். மொத்தம் தமிழ்நாட்டிலே 15 பேர் தான் நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தோம். என்னை தேடி பிடிச்சு காமராஜர் எலெக்ஷனுக்கு நீ போய் பேசி ஆகணும்னு விருதுநகர் கூட்டு வராங்க. ஏன்னா மாணவர்களே கிடையாது காங்கிரஸ்ல. நீங்க அப்புறம் அந்த இயக்கத்தை வந்து அப்படி ஓஹோ இதை கொண்டு வந்து அதுல திமுக பூத்தி, அது பெரிய கதை. நீங்க எல்லாத்துலயும் பலன் அடைஞ்சிட்டு, ஆனா பதவிக்கு வரும்னு நீங்க என்ன சொன்னீங்களோ அதுல எதையுமே ஃபாலோ பண்ணாதபடி கட்சியை நடத்தி ஒரு வியாபார ஸ்தாபனமாக கட்சியை ஆக்கிவிட்டு அப்புறம் மெதுவா என்ன பண்றீங்க, கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் மத்தியிலையும் இதை ஆரம்பிக்கிறீங்க. எப்படி மாவட்ட செயலாளர்கள் வேண்டிய ஆளுங்களை போடுறீங்களோ அது மாதிரி கலெக்டரா வேண்டிய ஆளை போடுறீங்க. அப்புறம் யாரு செக்ரட்டரியா முக்கியமான போஸ்ட்ல இருந்தா சொன்னதை செய்வானோ அவனை போடுறீங்க. இதெல்லாம் உருவாக்கி தந்ததே தமிழ்நாட்டில். நீங்க இந்த குற்றச்சாட்டு சரித்திர காலம் தொட்ட குற்றச்சாட்டு. உங்களை பத்தி பின்காலத்துல நாங்கெல்லாம் ஒன்னும் சும்மா இருந்துறோம், தமிழ்நாட்டின் சரித்திரத்தை எழுதுறவ இதை எழுதுவான். இல்ல, நான் கேட்கறது வந்து, நீங்க வருங்கால முதல்வராக ஆசைப்படுகிறீர்கள், ஒரு துணை முதல்வராக இருந்தீங்க, ஒரு சிஎம் ஒரு அனௌன்ஸ் பண்றாங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் அது எப்படி அது நடைமுறைப்படுத்தப்படும் வந்து ஏற்கனவே துணை முதல்வராக இருந்தவருக்கு தெரியாதா? அங்க போய் என்ன பேசுறதுன்னு தெரியாம அந்த சுய உதவிக்குழு பெண்கள் மத்தியில பேசுவதனால செல்போன் கொடுக்குறேன்னு சிம் கார்டு கொடுப்பாங்களா? இது இவருடைய பேச்சு ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது எங்கேயுமே ஒரு விதமான மெச்சூரிட்டி தெரியலையே. அது எழுதி கொடுத்தவர்களின் தவறா இல்ல இவருக்கு புரிஞ்சு கொள்ள தெரியலையா? தவறா நினைக்கல, உங்க தவறு. இவற்றை எப்படி நீங்க மெச்சூரிட்டி எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு புரியல சார். அதாவது நம்ம போகும்போது கொள்கை ரீதியா சில விஷயங்களை நம்ம வாதம் பண்றதுக்கு நீங்க ரெடியானா உங்கள்கிட்ட கொள்கை கிடையாது. சரி, இன்சிடென்ட் விதியா நீங்க சரி இந்த செல்போன் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றது, நீங்க டிவி கொடுத்தீங்க, அது மாதிரியே வச்சுங்க. அதுக்கு அடுத்த கேள்வி வந்து செல்போன் கொடுத்துருக்காங்கன்னா அப்புறம் வந்து சிம் கார்டும் கொடுப்பாங்க போலுக்கு அப்படின்னு போயிட்டே இருக்கணும், அடுத்ததுக்கு போயிடணும். சின்ன விஷயத்த பெருசு பண்றீங்க. நீங்க என்ன பண்றீங்க, மக்களை வந்து தட்டி விடுறீங்க. நீங்க செல்போன்ல இருந்து இது சிம் கார்டு கேளுங்க. ஆனா இது வந்து சக்சஸ் ஆனா கூட இம்மிடியா அனௌன்ஸ் பண்ணிடலாம், சரி சிம் கார்டும் கொடுத்துருவோன்னு. உடனே என்ன ஆகும், அமைச்சர் பண்ணிட்டாரு, சரி பண்ணிட்டோன்னு வச்சுங்க, அப்புறம் உடனே மன்னிப்பு கேட்டுருவியா? இப்ப சட்டம் ஒழுங்கு பத்தி பேசுறீங்க, மத்திய அமைச்சர் இருந்துகிட்டே பேரம் கேட்டார கருணாநிதியோட போலீஸ்ல நியாயம் கிடைக்காது. ஜாதி ஒழிப்புன்னு சொல்லி பேசுறது அந்த குறிப்பிட்ட ஜாதிக்காரன் தான் மெயினான ஆளு. நீங்க என்ன பண்றீங்க, மக்களை வந்து தட்டி விடுறீங்க. நீங்க செல்போன்ல இருந்து இது சிம் கார்டு கேளுங்க. ஆனா இது வந்து சக்சஸ் ஆனா கூட இம்மிடியா அனௌன்ஸ் பண்ணிடலாம், சரி சிம் கார்டும் கொடுத்துருவோன்னு. உடனே என்ன ஆகும், அமைச்சர் பண்ணிட்டாரு, சரி பண்ணிட்டோன்னு வச்சுங்க, அப்புறம் உடனே மன்னிப்பு கேட்டுருவியா? அல்லது நீ இது முடிஞ்சு போச்சு. இதுக்காக நீ இப்ப நீ என்ன பண்ணணும், பப்ளிக் மீட்டிங் பேசும்போது நாங்க வந்து இதுவரைக்கும் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க, நாங்க இனிமே ஒழுங்கா இருக்கோம் நீ சொல்லணும். அதுக்கப்புறம் மக்கள் உங்களை தோக்கடிச்சாலும் ஓஹோ நம்ம மக்கள் நம்மள வந்து மன்னிக்கல பொழுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் லாங் டேர்ம்ல பாலிடிக்ஸை வந்து பண்ணி இன்னும் ஒழுக்கமா நடந்து மக்களே உங்களை நீங்க சார் இந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் அந்த கட்சியை தாண்ட தொண்டர்கள் இவெல்லாம் விட்டுருங்க சார். மீத இருக்கிறான் சார் தமிழ்நாட்டில் ஒரு 21% பப்ளிக் வந்திருக்கல, அந்த பப்ளிக் போடுற ஓட்டு தான் டில்டா போகுது.
அவங்க வந்து உங்களை மறக்கல சார். இப்போ எங்க ஊர்ல எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா கிராமத்து பக்கம் நான் எப்பமாவது போவேன். அப்போ நானே பார்ப்பேன், அண்ணாச்சிக்கு நல்லா தெரியும், அவருக்கும் நல்லா தெரியும், எனக்கு வந்து இவங்க அளவுக்கு பப்ளிக்ல டைரக்ட் கான்டாக்ட் கிடையாது. அந்த பெரிய பங்களா கட்டி 3 கார் வச்சுட்டு இருக்கான் பாருங்க, அவன் அந்த எலெக்ஷன்ல ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பான் அவங்கள, ஜாக்கிரதை அவனுக்கு ஓட்டு போட்டுறாதாங்கிறத அவங்க கட்சிக்காரனே சொல்லிட்டு இருப்பான். சார் சிம்பிள். இது அந்த காலத்துல திருநெல்வேலியில வந்து நான் போகும்போது எனக்கு சொல்லியிருக்காரு ஒரு காங்கிரஸ்கார், இவங்களை ஏத்து நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அவன் கட்சிக்காரன் அந்த ஓட்டு கேட்டு வரான்ல அவனை பார்த்தோன்னே இவனுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படின்னா. சோசியல் இஷ்யூ அது இவருக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல சார். இந்த இம்மெச்சூர்டு விமர்சனம், இந்த சோகால்டு உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் இருந்து துணை முதல்வராகவும் இருந்தாரு, அவருடைய இந்த செல்போனுடைய இம்மெச்சூர்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இந்த மாதிரி போற போக்கில் ஏதாவது தூக்கி போட்டு போறாரு, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ரொம்ப நீங்க சொன்னீங்களே இம்மெச்சூரிட்டின்றது, இம்மெச்சூரிட்டியை கூட இல்லை, இக்னரன்ஸ் பேசிக்கா எதை தெரிஞ்சுக்கிட்டு எம்எல்ஏவா இருந்திருக்கணுமோ, எதை தெரிஞ்சுக்கிட்டு அமைச்சராக இருந்திருக்கணுமோ அதையே தெரிஞ்சிக்காம இருந்தவர் தான்ன்றதை அவரே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவரே வெளிப்படையாக காமிச்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு 2-3 கிராமத்தில் அவர் திருப்பி பட்டா கொடுக்கல அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க, லேடிஸே சொல்கிறாங்க, கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, எங்களுக்கு நான் இவ்வளோ நாள் குடியிருக்கிறேன் பட்டா கொடுக்கல அப்படின்ட்டு. இடம் எதுன்னு பார்த்தா நீர்பிடிப்பு ஏரியா, கேட்ச்மெண்ட் ஏரியா. நீர்பிடிப்பு ஏரியாவில் வீடு கட்டிக்கிறத, சின்ன வீடுங்க கட்டிக்கிறது, எதுவும் கட்டிக்கிறத கொடுக்க மாட்டாங்க, கண்டுக்காம இருப்பாங்க. கொடுக்க முடியாது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து அத நீர்பிடிப்பு ஏரியாவை கொடுக்க முடியாது. அதே மாதிரி பஞ்சமி நிலமும் கொடுக்க முடியாது. ஆனா எப்போ எந்த ஆட்சி வந்தாலும் அவங்க கேட்பாங்க, நாங்க இத்தனை வருஷமா இருக்கிறோம், இங்க கரண்ட் கூட கொடுத்துருக்குறாங்க, இதெல்லாம் முனிசிபாலிட்டி இது கொடுத்துருக்காங்க, நாங்கள் இவ்வளோ நாளாக இருக்கிறோம், எங்களுக்கு பட்டா பண்ணி கொடுக்கணும். ஏன் பட்டா பண்ணி கொடுக்கணும்னா அதுக்கு வேல்யூ உண்டு, அதுக்காக அதை வச்சு வாங்கிறதுக்கு போகிறதுக்கு அதை செய்ய முடியாது. ஸோ இதை வாங்கினா அதனுடைய நிலைமை என்னன்றத அங்கே இருக்கிற ரெவன்யூ ஆஃபீஸருக்கு தான் தெரியும். நீ எம்எல்ஏ வாங்கின உடனே அதை நான் கலெக்டருக்கு அனுப்புகிறேன், இல்லை சப் கலெக்டருக்கு அனுப்புகிறேன், அவங்க விசாரித்து உங்களுக்கு செய்ய சொல்லி நான் சிபாரிசு பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் எம்எல்ஏ பதவி வகித்ததுக்கு ஒரு பொறுப்பு, அவர் அமைச்சராக இருந்ததுக்கு ஒரு பொறுப்பு. ஆனால் அதை சொல்லலை. ரெண்டாவது இன்னொன்று என்ன பண்ணுறாரு, இன்னைக்கு உங்களுக்கு வந்து 3 லட்சம் ரூபாய் கொடுக்க சொன்னது மீனவர்களுக்கு எங்கள் ஆட்சி தான், இப்போ மறுபடியும் வந்தோம்னா இன்னும் அதிகமாக கொடுக்குறோம். அரசாங்கம் சில வரையறைகளுக்கு உட்பட்டு சில பேருக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. 50,000 கொடுத்தா 1 லட்சம் கொடு, 1 லட்சம் கொடுத்தா 5 லட்சம் கொடு, 5 லட்சம் கொடுத்தா 10 லட்சம் கொடு, 50 லட்சம் கொடுன்னு ஒருத்தர் கேட்கறது, இன்னொருத்தர் 1 கோடி ரூபாய் கொடுன்னு. எஸ்பி விஷ்ணுபிரியா கேஸ்ல அதானே நடந்தது. இன்னைக்கு அவ்வளோ பேரும் பாதிக்கப்பட்டவர்கள் உட்பட ஒழுங்காக நடக்குது விசாரணை அப்படின்றாங்க. என்ன அர்த்தம்? குறை சொன்னவங்களாம் வாய முடின்னு இருக்கிறாங்க, வாயே திறக்கலை. ஆக எந்த பிரச்சனையில் எதை சொல்றதுன்னு இல்லாமல் அந்த பிரச்சனை ஊரில் இது நடக்கலையா உடனே அதிமுக ஆட்சியில் இதுதான் நடக்குது அப்படின்னு கொச்சைப்படுத்தி பேசுகிற பேச்சுகள் தான் இருக்கே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லட்சியங்கள், கொள்கைகள், நடைமுறைகள், செயல்பாடுகள் அதை பற்றிய விமர்சனமாக அவருடைய பேச்சோ நடைபயணமோ அமையவில்லை. அதிமுகவின் பொதுச் செயலாளர் அவர்கள் பழங்குடி மக்களை பார்த்து அவர்களோடு நடனமாடிய ஒரு காலகட்டத்தை பார்த்து கிண்டல் செய்தாரு. இப்போது இவர் பையன் போய் இந்த நடைபயண என்டர்டைன்மெண்ட்ல டான்ஸ் இல்லைன்னாக்கா, சினிமால பாட்டு சார் ஒரு டான்ஸ் சீனாவது வேணும் சார், இல்லைன்னா படம் ஓடாது சார் நாங்களே, அந்த மாதிரி இவர் ஒரு டான்ஸ் சீனை சேர்த்திருக்காரு. இதை பற்றி அவர் தந்தை எப்படி விமர்சனம் செய்வார் நினைக்கிறீங்க? அதில் தான் நம்ம ஃபேஸ்புக்கெல்லாம் கூட வந்திருக்கு. அவர் வந்து அந்த தோல் கருவி ஒன்றை வச்சுட்டு அடிக்கிறார். இந்த கருவி இசைக்கருவிகளில் தோல் கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவின்னு இருக்கு. இவர் அந்த தோல் கருவியை வச்சுட்டு அடிக்கிறாரு. இவர் இப்படி அடிக்கிறதுக்கும்
அவங்க அப்பா பேரை சொல்லாம அதில் போட்டுக்கிறான். அவர் அதை ஊதி இருந்தாங்கன்னா அந்த கவுண்டமணி செந்தில் பத்மினி ஆடி இருந்தா எப்படி இருக்கும், அது போல இருந்திருக்கணும். ஃபேஸ்புக்கில் பொதுமக்கள் கிண்டல் அடிக்கிறான். போகிற இடத்த இவர் நடனம் ஆடுறாருன்னா இப்போ இந்திரா காந்தி இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க பார்டர் மக்கள் அசாம் இது மாதிரி இடத்துல காடர் ஆஃப் கொச்சின், டோடாசின், நீலகிரி எஸ்டேட் இது மாதிரி இருக்கிறவங்க அயல் நாட்டுக்காரனுக்கு விலை போய் நம்ம நாட்டுக்கு என்ன தகவலை சொல்லிக்கூடாது, ஆண்டுக்கு அவங்க கூட போய் பழகிறது பேர்றது அது மாதிரி பெரிய தலைவர்கள் பண்ணிக்கிட்டு இருந்தது. இவங்க அப்பா 5 தடவை முதலமைச்சர் இருந்துக்கிறாரு. என்னைக்கு போய் ஆடி இருக்கிறாரு, என்னைக்கு போய் யாரு கூட டான்ஸ் ஆடி இருக்கிறாரு. இதை விட கொடுமை SSR நம்ம இயக்கத்தில் இருக்கும்போது பேசினாரு. இந்த பிள்ளை எப்படி இறக்குனாரா, பெரிய புள்ள மூத்த பிள்ளைய ஃபீல்டுக்கு இறக்குனார். தலைவரை ஏற்று பிள்ளையோ பிள்ளை பூக்காரி இதெல்லாம் கொண்டாந்து போட்டு இறக்குனாரு. அவரை மாதிரி ஸ்டைல்லாம் பண்ணி இந்த டிஷர்ட்லாம் அதே மாதிரி போட்டு தலைவர் மாதிரி இவர் பக்கத்தில் உட்காந்து SSR கேட்டாராம், பையன் ஸ்டெப்லாம் பார்த்தியா எம்ஜிஆர் மாதிரி இல்லை அப்படின்னாப்பலாம். என்னங்க நீங்க நம்ம பையன் நம்ம ஆட்டம் இருக்கிறான்னு சொல்லுங்க, இன்னொருத்தர் மாதிரி இருக்குன்னு சொன்ன என்ன சொல்ல போறாங்க. நம்ம கிட்ட இருக்கும்போது அவர் மேடையில பேசினார். தலைவருக்கு எதிர்ப்பா மன்றம், எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் இருக்கிற மாதிரி மூக்கா முத்துக்கு ரசிகர் மன்றம், இப்படி அந்த பெரிய புள்ளைய குட்டி சேவராக்கி எதுவும் இல்லாமல் போய் மாண்புமிகு அம்மா கருணை வைத்து 5 லட்சம் ரூபாய முதலீடு செய்து பேங்க்ல டெபாசிட் பண்ணி அவருடைய வாழ்க்கை ஆதாரத்துக்கு உதவி பண்ணாங்க. அது மாதிரி ஒரு இதுக்கும் ஒன்று. இப்போ இவர் போறாருன்னா ஸ்டாலின் போய் உப்பை பார்க்குறாரு தூத்துக்குடியில். இப்போதான் அங்கே உப்பு இருக்கா? இவங்க ஆட்சியில் 5 தடவை அவங்க அப்பா முதலமைச்சர் ஆகும்போது அங்கே உப்பு பிரச்சனை இல்லையா? தேயிலை தோட்ட தொழிலாளியே ஜல சமாதியே பண்ணாங்க. 17 பேர் செத்து போனான் இவங்க ஆட்சியில் தான். 41 கோடி ரூபாயை ஊட்டி இது கொடுக்கணும்னு சொல்லி நீதி அரசரே சொன்னாங்க. இறங்கி போற வரைக்கும் நீங்க சத்தியமா கொடுக்கலையே. மாண்புமிகு அம்மா வந்து தான் கொடுத்தாங்க. நீங்க எதையுமே கொடுக்கல, பேசுவீங்க ஆனா எதையும் செய்ய மாட்டீங்க. அம்மா வந்து தான் கொடுத்தாங்க. இன்னைக்கு 3வது அணியை உருவாக்குனவர் யாரு? தமிழறிவு மணிய அவரே சொல்லிட்டாரு. போடுகிற திட்டங்கள்லாம் 60,000 கோடிக்கு மேல ஏழை மக்களை கை தூக்கி விடுகிற திட்டம். இந்த திட்டம் இருக்கிற வரையில் நீங்க எத்தனை அணி சேர்ந்தாலும் நீங்க 10% மேல நீங்க வாங்க மாட்டீங்க. அவங்க 46-56% அளவுக்கு நாடாளுமன்றத்தில் வந்திருக்காங்க. நான் குறைஞ்சபட்சம் அதிமுக நிலையான ஓட்ட சொல்றேன் 35%. திமுகவுக்கு 20% தான். முதல்ல 20% இருக்கிறவங்கிட்ட போட்டி போட்டு பாருங்க தேர்றீங்களான்னு. 35 கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு பல்லுவா போயிடும். மீண்டும் இல்ல, தொடர்ந்து முதலமைச்சர் அவங்க தான். போட்டிருக்கிற பட்ஜெட்ல நான் வந்து அப்துல் கலாம் மாதிரி ஸ்கூலுக்கும் போறேன், காலேஜுக்கும் போய் கிளாஸ் எடுக்கிறேன், நாடி பிடித்து பேசுறேன். எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா கூட அவங்க கையில போக முடியாது. அவரே சொல்லிட்டு, அவர் தான் இந்த 3வது அணியை உருவாக்குனவரை அவரே இப்ப சொல்லிட்டு வர்றாரு. பேட்டியும் கொடுக்குறாரு, டிவிகளையும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவர் வர வழியில மூல ஆபரேஷன் கூட நானே பண்றேன்னு சொல்லுவார் பொழுது ஸ்டாலின். அது எனக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டாரு. எந்த பெட்டிஷன் வாங்கினாலும் நாங்க வந்தா பாத்துக்கிறோம், நாங்க வந்தா செய்யறோம், இப்படியே வழிநெடுக்க சொல்லிக்கிட்டு வர்றாரு. எதையும் முடியாதுன்னு சொல்றது கிடையாது. நீங்க இந்த டான்ஸ் எப்படி சார் பாக்குறீங்க? இந்த ஸ்டாலினுடைய டான்ஸ் அது வந்து ஒரு நகைச்சுவை. தமிழக அரசியல்ல அரசியல்வாதியாதான் அரசியலோட தான் அந்த நிகழ்ச்சிகளை பார்க்குறாங்க உலகத்தில். பார்க்கும்போது ஒரு பொழுதுபோக்குன்றது ஒன்று. இன்னொன்று, இந்த நீலகிரியில் அதை பண்ணியிருக்காரு. அதை வேறு இடத்துல பண்ணல. நீலகிரியில் அதை பண்ணுறதுக்கு காரணம் அந்த இடத்துல தனக்கு ஒரு செல்வாக்கு இருக்குதுன்னு காட்டுறாரு. ஆனால் ஊட்டியை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஊட்டியில் தோடர்கள் மத்தியில் போனால் இந்த மாதிரி விரும்பினா யார் விரும்பினாலும் அந்த ட்ரெஸ்ஸை கொடுப்பாங்க. ஒன்று, அவர் பேசின இடங்களையும் பார்க்குறேன். ஊட்டியில் எந்த இடத்துல நின்று சாதாரணமாகவே கூட்டம் கூடுமோ அந்த இடத்துல போய் நானும் வரத்தேன் அப்படின்னு நிற்கிறார். கூட்டம் தானாக வருது. ஏன்னா அது வந்து சுற்றுலாத்தலம் அது. அதனால் யாராவது ஒருத்தர் வித்தியாசமாக போய் நின்று அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு எல்லாரும் நின்று பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை உருவாக்குறதுக்காக தன்னை வேடிக்கை பார்க்கணுன்றதுக்காக நடத்திய நாடகம்தான் அந்த நடனம். அந்த பழங்குடி மக்களில் தானும் ஒருவன் காட்டுறதுக்காக பண்ணப்பட்டது அந்த டான்ஸ். இந்த ஹோல் இதுல சீன்ல அவங்க கரெக்டா பண்ணாத மாதிரி இதையும் கரெக்டா பண்ணாம இருக்காரு. இவர் அழகா சொன்னாங்க, அங்க யார நீங்க போனாலும் அதே டான்ஸ் ஆடலாம். அவங்க ரொம்ப சந்தோஷம். வித்தியாசமான சட்டையை போட்டு போய் இல்ல அவங்களே இப்படி சொல்லுவாங்க. சரி, நீங்க அரசியலே இல்ல விட்டுருங்க சார், நீங்க மலைவாழ் மக்கள் மத்தியில
உள்ள போறீங்கன்னு நீங்க தொட்டப்பட்டாக்கலாம் சந்தோஷமா வணக்கங்க வாங்க அப்படின்னு கூட்டு போய் உங்களுக்கு டான்ஸ் ஆடிங்களான்னு கேட்டு அப்படி பண்ற ஒரு இது சாதாரண விஷயம். இதை ரொம்ப பெருசு பண்ணி சார் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஊடகங்கள் இதெல்லாம் செய்தியா வந்து விளம்பரம் கிடைக்கும் முன்னேறலான்னு தவறான ஒரு அணுகுமுறையில இருக்காங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதிமுக சார்பில் மல்லை சத்யா பேட்டி ஒன்று போட்டுக்கிறான் இன்னைக்கு ஏடுகளில், வர ஏடுகளில். வெளிநாட்டிலிருந்து வரவங்க தான் குதிரையில் ஏறி பார்ப்பாங்க, பீச்சுக்கு வந்து கூழ் குடிப்பாங்க, இங்கே இருக்கிற ஆலயங்களில் போய் பிரசாதம் கேட்பாங்க. அதுபோல் இவர் என்னமோ செவ்வாய் மண்டலத்துலேருந்து வந்த மாதிரி ஒன்று ஒன்றையும் புதுசாக செய்கிறாருன்னு இன்னைக்கு அவங்க சைடில் கூட இவர் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் நடைபயணத்தில் மனு கொடுக்குறாங்க, மனு வாங்கிறதுக்காக இவர் கொடுங்க சொல்லி வாங்குறாரு. அந்த மனுக்களை அந்த பகுதியில் இருக்கிற அந்த அதிகாரிகள் யார் தவறி இருக்கிறாங்களோ அந்த அதிகாரிகளுக்கு, அந்த நகராட்சி மன்றங்களுக்கோ அல்லது ஊராட்சி மன்றங்களுக்கோ அனுப்பி வைக்கணுமா இல்லையா? நீங்க சொல்றது அப்பதான் அது செயல்படுத்த முடியும். ஐயாட்ட ஒண்ணு சொல்றேன், நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன், நான் சீஃப் மினிஸ்டர் ஆனப்புறம் உனக்கு செய்யறேன் அப்படின்னா இல்ல ஜெனுவினா மனு கொடுத்தாதான் நீங்க சொல்றது. மனு கொடுங்கப்பா வரும்போதுன்னு ஆளை வச்சு பண்றாங்க அவங்க. அதான் முதலே ஏற்பாடு பண்றாங்க, முதலே போய் அது விஷுவல்ஸே வந்துருச்சு. முதலே போய் பண்ணி அவங்களை திரட்டி அவங்க வந்த உடனே ஏன் நாங்க ஊத்தரா கொடுக்க கூடாதுன்னு கேக்குறாங்க. இல்ல யாரோ ஒருத்தர் தான் மனு என்னால தீர்க்க முடியுமா? அந்த மனுவுக்கு பரிகாரம் என்னால காண முடியாது. காண வேண்டியது நீயும் இல்ல நானும் இல்ல, அதிகாரிகள், அது லோக்கல் ஆபீசர்ஸ். அங்க அனுப்பி வச்சா அதுக்குண்டான மரியாதையோட கண்டிப்பா நடக்கும். அது உண்மையிலேயே அந்த குறை இருந்தா. அதாவது நீலகிரியில அந்த நடன காட்சியை நான் பார்க்கும் போதே ஒரு கதாபாத்திரத்தை, முக்கிய கதாபாத்திரத்தை, ஒரு கிளைமேக்ஸ்னு ஒரு படத்துக்கு வரும்போது அங்க சில அந்த படத்துல அது வரைக்கும் வந்த கதாபாத்திரங்கள்லாம் அதுல இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். இப்ப நீலகிரியை பொறுத்த வரைக்கும் நான் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை அங்க பாக்குறேன், அவரை காணவே காணுமே. ராசாவை எங்க காணும்? ராசாவும் இல்ல, ராசா அதுல சேர்க்கல. மாவட்ட செயலாளர் கூட வரக்கூடாது. இல்ல ராசா முகத்தை காட்டுவது, இப்போ கட்சியில ஒரு பொறுப்புல இருக்காரு, அவர் தந்தைக்கு மிகவும் நெருக்கமானவராக தான் இருக்கார். எப்பெல்லாம் கொள்கை பரப்பு செயலாளர், அவர் எப்ப பார்த்தாலும் சொன்னா தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த தம்பி ராசான்னு தான் சொல்லுவாரு. ராஜாவை அழைத்து, அது குறிப்பா நீலகிரியில ராசாவை அழைத்து கொண்டு போகாதது அந்த ஸ்பெக்ட்ரம் மக்கள் மனதில் பதிந்து விடும் பயமா? ஆமா, அவர் வந்து இப்ப குற்றம் பின்னணியில் இருக்காரு. ஏற்கனவே அவர் வழக்கு வந்தபோது அவங்க தந்தை கருணாநிதியே சொன்னாரு, அவர் வந்தா போறதான் இந்த செல்போன்லாம் ஏழைகளுக்கெல்லாம் கிடைச்சுதான். அவர் எழுதுறாரு, உடன்பிறப்புக்கு எழுதுறாரு முரசொலியில, நாத்து நடுற நாகம்மா, தயிர் விற்கிற தையல் நாயகி, இவங்கெல்லாம் கையில செல்லு வச்சுக்கிட்டு அவங்க மாமங்கிட்ட பேசுறாங்க. அவ்வளவு ஃப்ரீ பண்ணிட்டாராம் அவர் வந்து. அவர் பேரில் குற்றச்சாட்டை நாளைக்கு தான் நோட்டிபிகேஷனே 3 மணிக்கு 4 மணிக்கு ஈவினிங் வரப்போகுது. இன்னைக்கே கொடுத்துட்டாரு. முதலே அங்க டிடி எடுத்து வச்சுக்கிறான், அந்த டெபாசிட் அமௌண்ட் எவ்வளவுன்னு தெரிஞ்சு டிடி எடுத்து வச்சுட்டு அறிவிச்சது கொண்டாந்து பிளைட்ல கொடுத்துட்டு போறான். இதுதான் முதல் குற்றச்சாட்டை. அதை விட்டுட்டு ஜீரோ லாஸ் இந்த லாஸ்ன்னு ஒரு பேசிட்டு இருக்கிறாரு. இவருக்கு 214 கோடி எப்படி வந்ததுன்னு கேட்டா முதல்ல கடன்னாரு. கடன், அப்ப சரி கடன் வாங்கிட்டேன், அது எப்படி நான் 3 நாள்ல திருப்பி கொடுத்தேன், ரீபேயிங் கெப்பாசிட்டி உள்ள ஆள் எதுக்கு கடன் வாங்கணும்னு கேட்கறான், பத்திரிக்காரன் கேட்கறாங்க. மறுபடியும் என்ன சொல்றாரு, அது கடன் இல்ல, அதுல உள்ள ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர் அவங்க ஷேரை விற்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னு இவரே கோர்ட்டை முரசொலியிலே நடத்துறாரு. சொன்னாரு, சரி அப்ப வித்துட்டீங்களா அப்படின்னு ஏடுகள் கேட்குது. விற்கல, ஏன் விற்கல? அப்புறம் அதுல என்னுடைய டிவியினுடைய பங்கு மதிப்பு குறைஞ்சு போச்சு, வேல்யூ, அதனால விற்கல. முதல்ல கடன்னாரு, திருப்பி எப்படி கொடுத்தேன்னு கேட்டாங்க. அப்ப அது இல்ல, பங்கை விற்க போனாங்க அப்படின்னு சொல்றாரு. பங்கை வித்தீங்களானா பங்கை விற்கலன்றாரு. சரி, மத்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் தெரியுமா, உங்க மனைவிக்கு இவங்க எல்லாம் தெரியுமா? தெரியாது. இப்ப நாம ஒரு தண்ணி வியாபாரம் பண்றோம், இப்ப அண்ணன் நான் விளைவிக்கிறேன், எனக்கு பத்தி எக்ஸ் முனுசாமியை போடுறேன், அண்ணன் சொல்லணும்னா சொல்ல மாட்டேன்னா நான் விளைவிக்கிறேன்னா எனக்கு பத்தி 1 நேரம் போடுறேன்னு. ஒருத்தன் போர்ட் ஆஃப் டைரக்டரே விளைவிக்கிறான் பங்கை வித்துட்டு, இவங்களுக்கு யாருக்கும் தெரியாதான். இவரே கோர்ட்டை நடத்துறாரு. இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அது எப்படி ராசாவை கூட இட்டுட்டு வருவாங்க? முதல்ல என்ன சொன்னாரு, தம்பி ராசா தப்பு செய்யல, அவருக்கு முன்னிருந்தவர் தான் தப்பு செஞ்சாருன்னு பேரம்பேர்ல போட்டார். சார்ஜ் எடுப்பிலே போட்டார். ஞாபகம் இருக்கா? எடுப்பிலே போட்டாரு. அதுக்கப்புறம் ஒன்னாயிட்டாங்க. ஏடுகள்லாம் கேட்டது, திடீர்னு ஒன்னாயிட்டீங்களா நாடாளுமன்ற தேர்தல். இதயம் இனித்தது, கண்கள் பணித்தது, ஒன்றாக சேர்ந்து கொண்டோன்னாரு. நீங்க ஒன்னா சேர்ந்துக்கினீங்க, அங்க 3 குடும்பம் ஒன்னா அழுதுன்னு எனக்கு தாலி எடுத்த குடும்பம்,
அங்க அழுதுனா இருக்குது. உங்க பேரனே கேட்டார, இப்ப சட்டம் ஒழுங்கு பத்தி பேசுறியா? மத்திய அமைச்சரா இருந்துகிட்டே பேரன் கேட்டார, எங்க தாத்தா போலீஸ் இங்க நியாயம் நடக்காது, மத்திய புலனாய்வுத்துறை தான் ஓடணும் உங்க பேரன் கேட்டார. உடனே நம்பாத, கருணாநிதியோட போலீஸ்ல நியாயம் கிடைக்காதுன்னார. அதுல பல்டி சாட்சி யார் தெரியுமா? ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர கேஸை விசாரிக்கிறவங்கள மாற்றி சொல்றாங்க. அதுல இந்த ராசாவை மறைப்பதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முற்றுப்புள்ளி அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ராஜாவை பொறுத்த வரையிலும் அதோட நிக்கல. அது அவருடைய குடும்பத்தை இழுத்துட்டது, கட்சியை இழுத்துட்டது, எல்லாரையும் இழுத்தாச்சு. அந்த 1,76,000 கோடின்றது இன்றைக்கும் மக்களுடைய மனதில் இருந்து அந்த ஊழல் மறையல, டிஸ்சார்ஜ் ஆகல. ஊழல் அத இப்போ வழக்கு நடந்துட்டு இருக்குது. வழக்கு முடிவுக்கு வர கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு முடிவுக்கு வர நிலைமை வந்திருக்கு. இந்த நிலைமையில இதை மீண்டும் பெரிய அளவில் மற்றவங்க அவரை வச்சுக்கிட்டே கேள்வி கேட்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டுருவாங்க. உங்க கூட வந்திருக்கிறாரு, நீங்க இதெல்லாம் பேசுறீங்களா, அவர் என்னங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. அந்த கேள்வி ஏன்னா நேரலை என்று வருகிற பொழுது டிவியில் இருக்கிற சங்கடம் அதுதான். ஒன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, சொன்னா வெளியே வந்துடும். மாண்புமிகு அம்மா அவர்கள் யார் தவறு செய்தாலும் கழகத்தில் ஒரு சிறு தவறு தான் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனா கருணாநிதி இந்த பிரச்சனை வந்ததும் தம்பி ராசாவுக்கு கழகம் துணை நிற்கும், ஊழலுக்கு துணை நிற்பன்றார். ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையை பத்தி கேட்கிறாங்க. என்னுடைய முகநூலை முதல்வர் பார்க்கிறார் என்பதற்கு நன்றின்னு சொல்லி திசை திருப்பதும், அப்புறம் ஓய்வு எடுத்துக்கொண்டே திட்டங்களை அறிவிக்கிறார். எங்க ஓய்வு எடுக்கிறாங்க அவங்க? இப்ப பிரசன்ட் சிஎம் உடைய ஒவ்வொரு எவ்ரி டே எவ்ரி மினிட் நடக்கிற விஷயங்கள் பார்த்தார், அவர் ஓய்வு எடுப்பது மாதிரி தெரியல. ஒரு சாதாரண ஒரு தமிழ் அறிஞர் அவர் கஷ்டப்படுறாருன்னு செய்தி போன அடுத்த நிமிஷம் அவருக்கு உதவி. ஒரு பிரபல இசை மேதை இறந்து விட்டார் என்றால் அடுத்த நிமிடம் அங்கே அமைச்சர்களை அனுப்பி பார்க்க சொல்லி அவருக்கு ஆறுதல். அப்புறம் எங்கேயாவது யாரா இறந்தால் உடனடியாக அதுக்கு அனுதாபம் தெரிவித்துவிட்டு அவர்களுக்கு பணம். இது தவிர அரசாங்க திட்டங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ ஓய்வு எடுத்துக்கொண்டே அறிவிக்கிறாரு. இதெல்லாம் இந்த வருட கடைசிக்குள் இந்த 2G வழக்குகள் தங்களை நெருங்கி தங்களை நிர்மூலமாக்கிவிடும் என்பதற்காக அடிக்கிற கடைசி ஸ்டண்ட் ஆயுது. நீங்க சொல்றதெல்லாம் ஒரு பக்கம், நீங்க எதிர்பார்க்க கூடாது. நீங்க இப்போ நம்ம மேடம் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும்போது அவங்களுடைய நடைமுறை, அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி, இதை நீங்க அவங்கள்ட்ட எதிர்பார்க்கறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் 2 பேர்ட்டு ஒர்க் பண்ணவன், அவங்கள்ட்ட எதிர்பார்க்கல. ஆனா இவர் சொல்ல நடிக்கிறாங்க சார், அவங்க நடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாது. இவங்க நான் ஒரு புக் எழுதினேன் சார் அந்த காலத்துல. அப்போ அமைச்சரா இருந்தார் முத்துசாமி, கொஞ்சம் சிஎம்கிட்ட கொடுத்துருங்க. நான் அப்போ தருமபுரி கலெக்டர். அப்போ இவங்க அங்க பர்வூர்ல நின்று ஜெயிச்சு வந்திருக்கேன். நான் கொடுத்து 2 நாள் கழிச்சு படிச்சிட்டாங்க. அந்த ஸ்பீட் ரீடிங் இதெல்லாம் அவங்களுடைய கெப்பாசிட்டி வேற. அதை நீங்க டிஸ்கஷனே கொண்டு வர வேண்டாம், தனி நிகழ்ச்சி வச்சாதான் பேச முடியும். அப்புறம் சிஸ்டம் ஒர்க்கிங், நீங்க சொன்னீங்களே இங்க ஒரு நடந்தா 1 நிமிஷத்துல ரியாக்ஷன் இருக்குதுன்னு, சிஸ்டத்தை நல்லா வச்சிருக்காங்க. அதெல்லாம் இவங்கள்ட்ட கிடையாது. இவங்க சிஸ்டத்தை விட அவர் ஆளு ஜாதி ஒழிப்புன்னு சொல்லி பேசுறது, அந்த குறிப்பிட்ட ஜாதிக்காரன் தான் மெயினான ஆளு. அது என்ன பண்றது, நாங்கெல்லாம் அனுபவப்பட்டோம். அதை அவன் மூலமா தான் வரணும். அவனுக்குள்ளே ஒருத்த முக்கியமானவன், அவன் முதல் வீடு 2வது வீடு, கதைக்குள்ளே போனா வெளியே வர முடியாது. அதனால இந்த மாதிரியான ஒரு டிராமாவை போட்டு நானும் பப்ளிக்ல பிரமாமா வந்துட்டு இருக்கேன்னு காட்டுறதுக்கு பல விஷயங்களை அரங்கேற்ற முயற்சித்து, இது நடைமுறைங்கிறது ஒரு தனி நடைமுறை வந்தா மீட்சி. அவன் நீங்க நடைமுறை வர்றது மீட்சி, மக்களை மீட்சி பண்றாங்க அப்படிங்கிறாங்க. இது இந்த நடைபயணம் ஒரு வகையில் அதிமுக அவர் செய்யும் பிரசாரமாக எடுத்துக்கொள்ளலாம். நீங்க அப்பவே சொன்ன மறந்துட்டீங்க. நீங்க சும்மா இருந்தாலே போதும் உங்களை ஜெயிக்க வைப்பேன்னு முடிவு பண்ணி பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு வகையில் பார்த்தால் ஸ்டாலினுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று கூட சொல்லியிருப்போம் இருக்கு. அதாவது இந்த நடைபயண கேலிக்கூத்துகள், திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கேளிக்கைகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்கள் மூவரையும் அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக மூவருக்கும் வணக்கம், நன்றி. நேயர்களே, மீண்டும் நடந்ததென்ன நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.